ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்ப்போங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயிலே பொரிச்சிக்கிட்டோம்னா கருவேப்பிலை குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோங்க, 20 மிளகு நம்ம இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், இந்த அளவுக்கு நல்லா அமுக்கி பிடிச்சோம்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது, அதை இதில் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 2 சில்லு தேங்காய் அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுலேயே நம்ம ஒரு 3 பல்லு பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணி லேசாக ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு இதை போட்டுக்குவோம். இந்த சைஸு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதில் பெருங்காயம் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 4 பூண்டை நான் கட் பண்ணி போடுறேன், இதையும் போட்டுக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நான் இதில் ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை நல்லா கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுறலாம். வெங்காயம் நல்லா செவக்க வணக்கிட்டோம். இப்போ இந்த 2 தக்காளியை கையில் வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். நான் இந்த கருவேப்பிலையை இந்த தேங்காயோடு வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ அதையும் இதில் ஊற்றிடலாம். நல்லா வணக்கிட்டு வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வச்சிங்கனாலும் கெட்டு போகாது. இன்றைக்கி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு வரைக்கும் இருக்குங்க, கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இதில் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே ஊற்றிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோங்க, இது ஒரு 3 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மணக்குதுங்க, ரொம்ப நல்லா மணக்குது. பக்கத்துலேயே நிற்க முடியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்களா. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம புளியை நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதை எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதில் ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நல்லா திக்காயிரும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துடும், அப்புறம் எடுத்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோவாக வச்சுருங்க. எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துடும், அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா வந்துருச்சு. சூப்பராகவும் இருக்குது, கெட்டியாகிடுச்சு. பாருங்கள், குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது. கருவேப்பிலை பிடிக்கல அப்படின்ற பிள்ளைங்க கூட இந்த குழம்பு வாரம் ஒரு நாள் வச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கருவேப்பிலை குழம்பு உங்கள் வீட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நல்லா சூப்பராகவும் நல்லா சுவையாகவும் கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.